வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். மலர்ந்துள்ள மன்மத வருடம் இன வேறுபாடின்றி சமாதானத்தை பலப்படுத்துவதற்கு உதவியாக அமையும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. மன்மத புதுவருடம் பிறந்துள்ளது. புதுவருடத்தை வரவேற்று இந்து ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் ஆரம்பம். காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்தில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 283 சாரதிகள் கைது. சுமார் 1,69,00,000 ரூபாய் பெறுமதியான 34 தங்க பிஸ்கட்டுகளை கடத்த முற்பட்ட இந்திய பிரஜை விமான நிலையத்தில் கைது. இனி விரிவான செய்திகள். இனவேறுபாடின்றி இலங்கையர்களாக ஒன்றிணைந்து புதுவருட பிறப்பை கொண்டாடுவது அனைவர் மத்தியிலும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் பலப்படுத்துவதற்கு உதவியாக அமையும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மலர்ந்துள்ள மன்மத புதுவருடம் பிறப்பை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இன மத சாதி வேறுபாடுகளின்றி நல்லாட்சிக்கான அர்ப்பணிப்புடன் நாட்டில் உள்ள சகல இனங்களுக்கும் மத்தியிலும் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளுக்கு மத்தியில் இம்முறை புதுவருட கொண்டாட்டங்கள் இடம்பெறுவது விசேட அம்சமாகும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். சிறந்த சமூக பெருமானங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து தங்களின் வாழ்வை வளப்படுத்திய தொன்மை மிக்க மாநில பெருமானங்களுக்கும் இந்த தினத்தில் மக்கள் மதிப்பளிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த பெருமானங்களில் மக்கள் மத்தியில் ஐக்கியம், சமாதானம், பகிர்தல் உணர்வு மற்றும் அனைவர் மீதும் நல்லெண்ணம் கொள்ளல் என்பன சிறந்த அம்சங்களாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மதுபானம் மற்றும் புகையிலை பாவனையிலிருந்து முற்றாக தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு பிறக்கவுள்ள தமிழ் சிங்கள புதுவருடம் எல்லா இளைஞர்களும் மகிழ்ச்சியையும் சுபீட்சத்தையும் கொண்டுவர பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதியின் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவருடம் என்பது இளைஞர்களுக்கு தேசிய ஐக்கியம், சகோதரத்துவம், சமத்துவம், மகிழ்ச்சி, சௌபாக்கியம் என்பவற்றை மேம்படுத்தும் ஒரு திருநாளாகும் என இன்றைய வருட பிறப்பை முன்னிட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புதிய அரசியல் கலாச்சாரத்திற்குள் பிரவேசித்துள்ள இந்த தருணத்தில் இன மத கட்சி பேதங்களை புறந்தள்ளி இலங்கையர் எனும் உணர்வுடன் அழுத்தங்கள் மற்றும் ஒடுக்குமுறை மனப்பாங்கிலிருந்து மீண்டு இம்முறை புதுவருட பிறப்பை கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளமை மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். இதனை முன்னுதாரணமாக கொண்டு சகல இனப்பிரிவுகளுடனும் பயந்து கொள்வதன் மூலம் புது வருடத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அனைவரினதும் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் மக்களின் அபிலாஷைகள் குறித்து மிகவும் உன்னிப்பாக கவனம் செலுத்தி புத்தி சாதுரியத்துடன் செயற்படுவதன் மூலம் மாத்திரமே நாட்டில் நிலவியுள்ள குழப்பகரமான சூழ்நிலையிலிருந்து மீட்சி பெற முடியும் எனவும் தமது புதுவருட வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். சகல மக்களுடனும் நட்புறவு பாராட்டி புது வருடத்தின் அர்த்தத்தை சமூகத்திற்கு வழங்குவது பொறுப்புள்ள அனைவரது கடமையாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிடுகின்றார். மலர உள்ள புது வருடத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். குழந்தைகளை நேரான பாதையில் செல்வதற்கு வழிகாட்டுவதனூடாக புது வருடத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதுடன் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகள் குறித்து வயது வந்தவர்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். சுதந்திர சமாதான சமூகத்தில் சகலருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியது அவசியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா புராதன காலம் தொட்டு பாதுகாத்த சகவாழ்வை அரசியல் மற்றும் ஒரு சில எதிர்பார்ப்புகளுக்காக சீர்கொள்ள இடமளிக்கக்கூடாது என்றும் தமது புது வருட வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிறந்திருக்கும் புத்தாண்டு வாழ்வில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி நல்வாழ்வையும் உறுதிப்படுத்த வேண்டும் என பிரார்த்தித்து நாட்டின் பல பாகங்களிலும் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. பிறந்திருக்கும் புதிய வருடத்தில் நல்லாசி வேண்டி யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் பெருந்திரளான மக்கள் இன்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயத்திலும் விசேட புதுவருட வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்த ஆராதனைகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவருட கொண்டாட்டங்களை முன்னிட்டு வவுனியா வைரவ புளியங்குளம் ஆதி விநாயகர் ஆலயத்திலும் தேர் திருவிழா இடம்பெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதுடன் கற்பூர சட்டி மற்றும் அங்க பிரதர்ஷனை மேற்கொண்டு இறையருள் வேண்டினர்.
திருகோணமலையிலும் மக்கள் புத்தாடைகளை அணிந்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் சிறப்பாக புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோவிலில் சிறப்பு ஆராதனைகள் இடம்பெற்றன. பாடல் பெற்ற திருத்தலமான திருக்கோணேஸ்வரத்திலும் மிகவும் சிறப்பான முறையில் புத்தாண்டு வழிபாடுகள் இடம்பெற்றன. கிண்ணியா பிரதேசத்திலும் மக்கள் புத்தாண்டு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். மக்கள் புத்தாடை அணிந்தும் பலகாரங்களை பரிமாறியும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆலயங்களிலும் புது வருடம் அனைவரின் வாழ்விலும் சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என பிரார்த்தித்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மலையகத்திலும் புது வருடத்தை முன்னிட்டு இந்து பௌத்த வணக்க ஸ்தலங்களில் வழிபாடுகள் இடம்பெற்றன. மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆலய வழிபாடுகளில் பங்கு பெற்றனர். சித்திரை புதுவருட பிறப்பிற்காக விடுமுறையில் சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்காக விசேட பஸ் சேவைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன் பொருட்டு பல்வேறு பயண முடிவிடங்களில் இருந்து கொழும்பிற்கான பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் DS ஜெயவீர குறிப்பிடுகின்றார். அத்துடன் காலி மாத்தறை பகுதிகளில் இருந்து அதிவேக வீதியூடாக கொழும்பு நோக்கி பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். இதேவேளை சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள மக்கள் கொழும்பு திரும்புவதற்காக விசேட ரயில் சேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகள் மூலம் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 283 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளில் செலுத்திய 141 பேரும் 115 முச்சக்கர வண்டி சாரதிகளும் அடங்குவதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. இது தவிர பஸ் சாரதிகள் 3 12 லோரி சாரதிகளும் மதுபோதையுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையுடன் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான திடீர் சோதனை நடவடிக்கைகள் கடந்த 11ஆம் திகதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 11ஆம் திகதி முதல் இதுவரை மதுபோதையுடன் வாகனம் செலுத்திய 605 சாரதிகளை கைது செய்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்றும் விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண புஷ்பகுமார கூறினார். நேற்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள சிறை கைதிகள் தமது உறவினர்களை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைதிகளுக்கு வெளியில் இருந்து கொண்டுவரப்படும் உணவுகளை வழங்குவதற்கும் இன்றும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புத்தாண்டை முன்னிட்டு சிறைகளில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார். மூன்று கிலோகிராமுக்கும் அதிக எடையுடைய 34 தங்க பிஸ்கெட்டுகளை நாட்டிலிருந்து கடத்திச் செல்ல முற்பட்ட இந்திய பிரஜையொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இந்திய பிரஜை அதிகாலை 3:20 அளவில் சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 1,69,96,300 ரூபாய் பெறுமதியுடைய தங்கம் சந்தேக நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். சந்தேக நபர் தங்கத்தை சென்னைக்கு கடத்திச் செல்ல முற்பட்டுள்ளமை விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சுங்க பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் 34 தங்க பிஸ்கட்களும் அரசு உடைமையாக்கப்பட்டதுடன் சந்தேக நபரான இந்திய பிரஜைக்கு 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு மீன்களை இறக்குமதி செய்வதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை மிக விரைவில் தளர்த்தப்படும் என கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது.
குறிப்பிட்ட தடையை தளர்த்துவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள VMS உபகரணங்களை அடுத்த மாதத்திற்குள் படகுகளில் பொருத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் குறித்து வெளிவிவகார அமைச்சும் ஜனாதிபதியும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அனைத்து மீன்பிடி படகுகளிலும் VMS உபகரணங்களை பொருத்துவதற்காக அமைச்சரால் 3,75,000 ரூபாய் வீதம் படகு உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதேவேளை இலங்கை கொடியுடன் சீன மீன்பிடி படகுகள் மீன்பிடியில் ஈடுபடுவதை நிறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இது தவிர ஐரோப்பிய ஒன்றியத்தினால் முன்வைக்கப்பட்டிருந்த ஏனைய பரிந்துரைகளை ஏற்கனவே நிறைவேற்றியுள்ள நிலையில் இலங்கை மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விரைவில் தளர்த்தப்படும் என கடற்றொழில் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பதியத்தலாவை பகுதியில் லொரியில் மோதி 2 கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களே லொரியால் மோதி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர குறிப்பிடுகின்றார். பதியத்தலாவ கஹல் உள்ள பகுதியில் 2 தரப்பினரிடையே நேற்று இரவு மோதல் ஏற்பட்டது. இதன்போது ஒரு தரப்பினர் தமது லொரியினால் மற்ற தரப்பைச் சேர்ந்த 3 மீது மோதியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதன் காரணமாக பலத்த காயங்களுக்குள்ளான 3 ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மகியங்கடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏனைய 2 பதியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 28 மற்றும் 29 வயதுகளிலான 2 சகோதரர்களே லொரியால் மோதி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு இனிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் முல்லேரிய பிரதேச சபையின் தலைவர் பிரசன்ன சோலோங்கராட்சி ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவின் ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது.